வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய செவ்வாழை அப்படின்ற சிறுகதை. வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். இவர்தான் செங்கோடன். செங்கோடனோட குழந்தைகளுக்கு இப்ப விளையாடுறதுக்கான இடமே அந்த செவ்வாழை இருக்கிற இடம்தான். செவ்வாழை கன்று மேல அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு பாசம் வந்துருச்சு. செங்கோடனுக்கும் அந்த செவ்வாழை கண்ணு செல்ல புள்ள மாதிரி. இருட்டின நேரம் வீடு திரும்பினா கூட வயல்ல தாம் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு நேரா அந்த செவ்வாழையை பார்க்க தான் போவான். வாழைக்கண்ணு நல்லா இருக்கா, அதுக்கு போதுமான தண்ணீர் இருக்கா அப்படின்னு பார்ப்பான். தண்ணீர் இல்லைன்னா அந்த தண்ணீரை பாய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தன்னோட குழந்தைகளையே பார்க்க போவான். இந்த செவ்வாழை கன்று வளர வளர அவனோட சந்தோஷமும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த கன்றுக்கு நீர் பாய்ச்சும் போது அவனோட கண்கள் ஆனந்தத்துல பரவசம் அடையும். செங்கோட மனைவி குப்பிக்கு தன்னோட கணவன் தன்னோட குழந்தைங்களை விட அதிகமா வாழைக்கண்ணை நேசிக்கிறான் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமாவும் பொறாமையாவும் இருந்தது. வாழைய கவனமா பாத்துக்க, ஏதாவது மாடு ஈடு வந்து மிதிச்சிட போது. எவ்வளோ அருமையான கண்ணு தெரியுமா, குலை எம்மா வெசு இருக்கு தெரியுமா, பழம் வீச்சு வீச்சா இருக்கும், உருண்டையாவும் இருக்கும், ரொம்ப ருசியா இருக்கும், கண்ணால பார்த்து கூட பசியாறிடும் அப்படின்னு எப்பயுமே குப்பிக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவான் செங்கோடன். செங்கோடன் சொல்ற எல்லாத்தையுமே அவனோட பசங்க வாயை பொழந்துக்கிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பா சொன்ன அத்தனையும் அப்படியே கேட்டுட்டு போய் விளையாடும் போது மித்த பசங்கள்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்குவாங்க. ஏழை வீட்டு விவசாய பசங்க வேற எதை சொல்லி பெருமைப்பட்டுக்க முடியும்? அப்பாவோட மோட்டருக்கார பத்தியா இல்ல அம்மாவோட வைர கம்மலை பத்தியா? எதை பத்தி அவங்க பேச முடியும்? அவங்கள பொறுத்தவரையும் செவ்வாழை கண்ணு தான் அவங்களுக்கு அப்பாவோட மோட்டருக்காரு, அம்மாவோட வைரக்கம்மல் எல்லாமுமே. செங்கோடனோட மூத்த பையன் கரியன் செவ்வாழை குளத்தள்ளியதும் ஒரு சீப்பு எனக்குத்தான் அப்படின்னு சொல்லுவான். ஒன்னு கூட எனக்கு கொடுக்க மாட்டியாடா, நான் உனக்கு மாம்பழம்லாம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான் பக்கத்து வீட்டு பையன் எல்லப்பன். அரியனோட தங்க காமாட்சியோ கண்ணை சிமிட்டிக்கிட்டே, உனக்கு ஒரு சீப்புன்னா எனக்கு 2 சீப்பு, அப்பாவை கேட்டுட்டு ஒன்று, அம்மாவை கேட்டுட்டு ஒன்று அப்படின்னு குறும்பா பேசுவா. 3வது பையன் முத்து, சீப்பு கணக்கு போட்டுக்கிட்டு யாரும் ஏமாந்து போகாதீங்க, பழமாகறதுக்குள்ள யார் என்னென்ன செய்யலான்னு யோசிச்சு வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொன்னான். அவன் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, திருடியாவது மற்றவங்களை விட அதிகமா பழம் சாப்பிட்றணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருந்தான். செங்கோடனோட செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டு வந்துச்சு அந்த செவ்வாழை கண்ணு. செங்கோடனுக்கு உழைப்பு அதிகம். வயல்ல அந்த பண்ண மேனேஜரோட ஆர்ப்பாட்டமும் அதிகம். எல்லாத்தையும் சகிச்சுக்குவான் செங்கோடன். அவனுக்கு செவ்வாழைய பார்த்தோன்னே எல்லாமே மறந்து போயிடும். குழந்தைங்க அழுதா கூட அந்த செவ்வாழையை காட்டி தான் ஆறுதல் படுத்துவான். அந்த செவ்வாழை கண்ணு தார் விட்டதும் தன்னோட குழந்தைகள் செவ்வாழை பழத்தை ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க அப்படின்னு கனவு கோட்டையே கட்டி வச்சிருந்தான். அன்னையார் வீட்டு பசங்க ஆப்பிள் திராட்சைன்னு எல்லா பழங்களையும் நினைச்சோனே சாப்பிட முடியும். ஆனா தன்னோட குழந்தைங்க அப்படி சாப்பிட முடியாதே. அதுங்களுக்காகத்தான் ஆசையா இந்த செவ்வாழை கன்றை நட்டு வச்சிருந்தான். செங்கோட வயல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் குழந்தைகளுக்கு பழமும் பச்சனமும் வாங்கித்தர அளவுக்கு அவன்கிட்ட பணம் சேரவே இல்லை. அவனுக்கு கூலியா தர நெல்லு கூட குடும்பத்தோட பாதி வயலதான் நிரப்பும். அவனோட மனைவி குப்பி வேலை செஞ்சு கொண்டு வர காசு குடும்பத்தோட பசியை போக்க உதவுச்சு. ஏழை விவசாயிகள் எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் அவங்களுக்கு உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்காம அவங்களோட உழைப்போட மொத்த பலனும் பண்ணையாருக்கு தான் போய் சேர்ந்துட்டு இருந்தது. இந்த செவ்வாழை கண்ணு மட்டும்தான் மொத்த பலனையும் தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கு மட்டுமே தரப்போகுதுன்னு ஆர்வமா இருந்தான் செங்கோட. வேலை முடிச்சு அழுது சழுத்து படுக்கிற நேரத்துல கூட செவ்வாழை நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துதான் படுப்பான். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி செவ்வாழை கண்ணு குளத்தள்ளிச்சு. செங்கோடனுக்கு நடையில ஒரு புது முறுக்கே வந்துச்சு. பழம் முற்ற குழந்தைகளோட ஆவலும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. எப்ப பழமாகும் அப்படின்னு கேட்பா பொண்ணு. எத்தனை நாளைக்கு மரத்திலேயே இருக்குது அப்படின்னு கேட்பான் பையன். செங்கோட பக்கம் அரைஞ்சு குழைய வெட்டி பதமா பழுக்க வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். செவ்வாழை குளத்தள்ளிடுச்சு. பலன் மொத்தமும் தனக்கு. இதுல இடைத்தரகர் இல்ல, பண்ணையாரும் இல்ல, பாடுபட்டோம் பலன் பெற போறோம், இதுல வர்ற மகிழ்ச்சி வேற எதுலையுமே இல்ல அப்படின்னு தோணுச்சு செங்கோடனுக்கு. செவ்வாழை பழுக்கிற பக்கம் வந்துருச்சு. குழந்தைகளுக்கும் வாயிலேந்து நீர் ஊற்றே வந்துருச்சு. செங்கோட வெற்றத்துக்கு சமயம் பார்த்துட்டு இருந்தான். அப்பதான் பண்ணையார் பரந்தாமரோட மருமக முத்து விஜயாவோட பிறந்த நாளை விமர்சையா கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு பண்ணையார். கோயில்ல அபிஷேக ஆராதனைக்காக ஐயர்கிட்ட சொல்லி வச்சாச்சு. கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு வேற என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு குறிப்பெழுத சொன்னாரு. பொருட்களை குறிப்பெழுதிட்டு இருந்தாங்க. பழம் தேவைப்படுறது தோணாம இருக்குமா? 2 சீப்பு வாழைப்பழம் அப்படின்னாரு பண்ணையாரு. ஐயா, கடையில பழம் ஒன்றும் நல்லா இல்லைங்க, எல்லாம் நாடா பழம் தான் இருக்கு அப்படின்னு இழுத்தான் கணக்கு பிள்ளை சுந்தரம். வேற நல்ல பழம் எங்க இருக்கு அப்படின்னு பண்ணையா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சுந்தரம், நம்ம செங்கோடம் கொல்லையில தரமா ஒரு செவ்வாழை குளத்தள்ளி இருக்குங்க, அதை வெட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான் சுந்தரம். சரின்னாரு பண்ணையாரு.
செவ்வாழை கொலை செங்கோடனோட இன்ப கனவு, உழைப்போட விளைவு, குழந்தைகளோட குதூகலம். அதுக்கு மரண ஓலை தயாரிச்சுட்டான் இந்த சுந்தரம். செங்கோட வீட்டுக்கு வந்தா சுந்தரம். சுந்தரமும் செங்கோடனும் பேசும்போது குழந்தைங்களுக்கு அது செவ்வாழை பற்றியது அப்படின்னு தெரியாது. செங்கோடனுக்கு தலை கிருகிருன்னு சுத்துச்சு, நாக்கு குளறி போச்சு, வார்த்தைகள் குபு குபுன்னு வந்துட்டு தொண்டையிலேயே சிக்கிக்கிச்சு. அன்னையார் வீட்டு மருமகளோட பிறந்த நாள்னு சொன்னா சுந்தரம். செங்கோட என்ன செய்வான், என்ன சொல்வான்? கேட்டது பண்ணையார் பரந்தாமரு. இவ்வளவு அழுப்பமா நீ? பண்ணையார் கேட்டுமே கொடுக்கலையே, அவர் உப்ப தின்னு பிழைக்கிற உனக்கு இவ்வளவு நன்றி கெட்டத்தனமா அப்படின்னு ஊர் ஏசுமேன்னு யோசிச்சான். பா, ஆசை காட்டி மோசம் செய்யாத. நான் கூட தான் தண்ணீர் பாய்ச்சின, மாடு மிதிக்காம பாத்துக்கிட்டேன். தங்கச்சிக்கு பழம்னா உசுறு. அந்த பழத்தை அண்ணாந்து பார்க்கும்போதே நாக்குல நீர் ஊறும். என்னப்பா, உன்னை கடையிலையா திராட்சை கொய்யாலாம் வாங்கி தர சொன்னோம்? நம்ம கொள்ளையில வளர்த்த பழம் தானப்பா அப்படின்னு அழுக்குறலோட கேட்குற குழந்தைகளும், குழந்தைகளை தவிக்க செய்றியே நியாயமா அப்படின்னு கோவத்தோட கேட்குற மனைவியும் மனக்கண்ணில் வந்தாங்க. எதிர நிக்கிறதோ பண்ண கணக்கு பிள்ளை. அறிவாள் இருக்கிற இடத்துக்கு போனான். ஐ, அப்பா கொலை வெட்ட போறாரு, செவ்வாழை கொலை அப்படின்னு ஆனந்தத்தோட கூச்சலிட்டுக்கிட்டே குழந்தைகள் பின்னாடியே வந்தாங்க. செங்கோடனோட கண்கள்லேருந்து கண்ணீர் துளிகள் கிளம்புச்சு. கொலைய வெட்டினா, உள்ள கொண்டு வந்தான், அறிவாளை கீழே போட்டான். பா, பழத்தை கீழே வைப்பா, தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு குதிச்சான் குழந்தை. கரையனோட முதுக தடவுனா செங்கோடன். கண்ணு, இந்த கொலை நம்ம ஆண்டைக்கு வேணுமா? கொண்டு போறேன், விடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பக்கத்து கண்ணு மரமாகி கொலை தள்ளும், அது உங்களுக்கு கண்டிப்பா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளோட கதறல் சத்தம் காதலை கேட்கறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்புனான். இரவுல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் செங்கோடனுக்கு வீட்டுக்கு வரத்துக்கே தைரியம் வந்துச்சு. அழுத்து போய் தூங்கி போயிட்டாங்க குழந்தைங்க. அவங்கள பார்த்து அவனுக்கு கண்கள்ல குபு குபுன்னு கண்ணீர் கிளம்பிச்சு. தொடச்சிக்கிட்டே படுத்து புரண்டான். அவன் மனசுல 1000 எண்ணங்கள். செவ்வாழைய செல்ல புள்ள போல வளர்த்து என்ன பலன்? அன்னையாரால இது போல 1000 கொலைய நினைச்சோடைய வாங்கிட முடியும். ஆனா செங்கோடனுக்கு இந்த ஒரு கொலைய பாக்குறதுக்கு அவன் எத்தனை பாடுபட்டிருப்பான், எத்தனை இரவு இன்ப கனவு கண்டிருப்பான், எத்தனை 1000 தடவை குழந்தைகளுக்கு ஆசை காட்டியிருப்பான். எல்லாம் ஒரு நொடியில் அழிஞ்சு போச்சு. கட்டுல ஒரு சீப்பு செவ்வாழை பழத்தை வச்சுக்கிட்டு அண்ணனோட நடந்து முத்து விஜய அம்பிகை கோயிலுக்கு வந்தா. 4 நாள் சமாதானம் சொல்லியும் குழந்தைகளோட குமரல் ஓயவே இல்லை. எனக்கு ஒரு செவ்வாழைப்பழம் வேணும்னு கரியன் ஒரே பிடியில இருந்தான். ஒரு காலனாவை எடுத்து கொடுத்து அனுப்புனா பழம் வாங்கிக்க சொல்லி. பறந்தோடினா கரியன். கடையில செவ்வாழை சீப்பு அழகா தொங்கிட்டு இருந்தது. கணக்கு பிள்ளை பண்ணையார் வீட்லேருந்து ஒரு 4 சீப்பு செவ்வாழை பழத்தை பத்திரப்படுத்தி கடைக்காரன்ட்ட வித்துட்டான். அந்த செவ்வாழை பழம் தான் இப்ப கடையில தொங்கிட்டு இருக்கு. ஏக்கத்தோட அந்த பழத்தை பார்த்துட்டு இருந்தான் கரியன். பழம் ஒரு அனாடா பயலே, காலனாக்கு செவ்வாழை கிடைக்குமா போடா அப்படின்னு விரட்டினான் கடைக்காரன். அவன் கரியனுக்கு தெரியாதே தான் வீட்டு கொள்ளையில இருந்த செவ்வாழை தான் இப்ப கடையில கொலு இருக்குன்னு. இத்தனை நாள் தானும் அந்த கண்ணுக்கு தண்ணீர் விட்டுருப்பான். பழம் கிடைக்கும்னு தானே. இப்ப அந்த பழம் இருக்கிறது எட்டாத இடத்துல. சோகத்தோட வீடு திரும்பினா கரியன். இங்கோட கொல்லபுரத்துலேருந்து வாழை மர தண்டோட வெளில வந்தான். ஏன்பா, இதுவும் பண்ண வீட்டுக்கா அப்படின்னு கேட்டான் கரியன். என்னடா கண்ணு, நம்ம பார்வதி பாட்டி செத்து போயிட்டா, அவ பாடையில கட்டுறதுக்கு தான் இந்த கண்ணு அப்படின்னு சொன்னா செங்கோட. பாடைய சுத்தி அழுகுரல் கேட்டுச்சு. கரியனும் மற்ற குழந்தைகளும் பின்பக்கம் நின்னாங்க. கரியன் ரொம்ப பெருமையா பாடையை காட்டினான். எங்க வீட்டு செவ்வாழடா அது, எங்க வீட்டு செவ்வாழை கொலைய வெட்டி பண்ண வீட்டுக்கு கொடுத்தோம், இப்போ மரத்தை வெட்டி பாடையில கட்டி விட்டோம் அப்படின்னா கரியன். பாவம், சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும் செங்கோடனோட செவ்வாழை தொழிலாளர் உலகத்துல சர்வ சாதாரணமான கதைன்னு. இப்படிதான் கதையை முடிச்சிருக்காரு அறிஞர் அண்ணா அவர்கள். கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கான பலன் கிடைக்காம போறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. உழைப்பு வீணாகும் போது அதனால ஏற்படுற வலி வார்த்தையால சொல்ல முடியாது. செங்கோடனோட உழைப்போட சேர்ந்து குழந்தைகளோட ஆசையும் நிராசையா போனதை நினைச்சு மனசு வலிக்கதான் செஞ்சது. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.